வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 Second GK. நண்பர்களே, இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 1ஓட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போறோம். இப்போ டிஎன்பிசியில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ் பேஸில் தான் வேர் டு ஸ்டடி எடுத்திருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. யூனிட் 1னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் தான். பொது அறிவியல் 5 கொஸ்டின்ஸ் கேட்கறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎன்பிசி நியூ சிலபஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின்ஸ் எந்த டாப்பிக்கில் கேட்குறோம்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதனால அந்த கொஷின்ஸ் இப்போ அறிவியல் 5 கொஷின்னா 5 கொஷின் தான் கேட்பாங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்க மாட்டாங்க. இப்போ யூனிட் 1ல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சுமே பண்ணல. பாருங்க, சிலபஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நியூ சிலபஸில் பாயிண்ட் வைஸ் இல்லாமல் அப்படியே ஒரு தியரியாக கொடுத்துருப்பாங்க. பொது அறிவியல்னு சொல்லிட்டு 5 கொஷின் சொல்லி ஒரு தியரியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படி இல்லாமல் பாயிண்ட் வைஸாக கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இயற்பியல் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் வேதியியல் கொடுத்துருக்கோம், அடுத்து பயாலஜி உயிரியல் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் சுற்றுப்புற சூழ்நிலை அறிவியல் கொடுத்துருக்கோம். 4 பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைய கால கண்டுபிடிப்பு நடப்பு நிகழ்வு. இந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. நியூ சிலபஸுக்கும் ஓல்டு சிலபஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இந்த ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எங்கேருந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் 2 கொடுத்துருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ். அந்த கரண்ட் அஃபேர்ஸோட டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த டாப்பிக்கில் அறிவியல் பேஸில் என்ன நோபல் பரிசு பெற்றிருக்காங்க, தொழில்நுட்பத்தில் என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கோ அதை படிச்சுட்டுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வழக்கமான பேஸில் படிச்சுட்டுவாங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ 5 கொஷின்ஸ் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 5 கொஷின்ஸ் எப்படி கேட்கலாம்னா இயற்பியல் ஒரு கொஷினும், வேதியியல் ஒரு கொஷினும், உயிரியல் ஒரு கொஷின் கேட்டுட்டு நெக்ஸ்ட் சூழ்நிலை அறிவியல் ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்டு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஷின் கேட்கலாம். மொத்தம் 5 கொஷின்ஸ் இப்படி கேட்கலாம். அதெல்லாம் 5 டாப்பிக்கே பிரித்து கொடுத்துருக்கேன். இது இப்படி தான் கேட்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் கொடுத்துருக்கேன். அப்படி மேக்ஸிமம் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டாபிக் ஒரு கொஷின் கேட்டாலும் 5 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ சிலபஸ் வைஸில் எங்கெங்கே படிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ சிலபஸில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா பேரண்டத்தின் இயல்புன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக் எங்கே படிக்கணும், எந்தெந்த லெசனில் படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இயற்பியலில் பேரண்டத்தின் இயல்பு. இந்த பேரண்டத்தின் இயல்பு சிலபஸில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நீங்கள் சிலபஸ்ஸு நீங்கள் மேக்ஸிமம் சிலபஸ் கையில் எடுத்துகிட்டு இப்போ வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கிறதுன்னு சொல்லிட்டு திருப்பணம் சிலபஸ் வந்தால் டைம் ஆகும். அதனால சிலபஸ் கையில் வச்சுக்காங்க. நம்ம சொல்கிற டாபிக் சிலபஸில் இருக்கா, அது எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் ஃபஸ்ட்டே பேரண்டத்தின் இயல்பு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்கெங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் 9th லெசனாக அண்டம் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க. இதுதான் முக்கியமான லெசன்ஸ். இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 8th லெசன் 8ல் அண்டம் மற்றும் விண்வெளின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ஓரலாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் 7th டேர்ம் 3ல் லெசன் 2 அண்டம் மற்றும் விண்வெளின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 6th ஜியாகிரபியில் டேர்ம் 1ல் லெசன் 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது குரூப் 2ல் இந்த லெசன் ஆட் ஆகும். இது குரூப் 4ல் ஆட் ஆகுறதில்ல. ஆனால் சயின்ஸுக்கு இது ஆட் ஆகுது. இது ஓரலாக பார்த்துக்காங்க. இப்போ சயின்ஸ் படிக்கணுமா 5 கொஷின் தான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி போகாதீங்க. அந்த 5 கொஷின்ஸ் நமக்கு 2 கொஷின்ஸ் ஓவரலாக பார்த்தா கூட ஒரு 2 கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் நண்பர்கள் அறிவியலில் விட்டுட்டாங்கன்னா இப்போ 75 கொஷின்ஸ் கேட்குறாங்க, மேக்ஸ் 25 வச்சுக்காங்க. இப்போ 70 கொஷின்ஸ்க்கு எல்லாம் படிக்கிறாங்கன்னா இப்போ 5 கொஷின்ஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சயின்ஸ் ஒமிட் பண்ணாதீங்க, சயின்ஸும் கவர் பண்ணுங்க. ஒரு ஓவரலான கவர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள். இது சிலபஸில் செகண்டாக கொடுத்துருப்பாங்க. இயற்பியல் அளவுகளின் அளவீடுன்னு சொல்லிட்டு அளவீட்டியல்னு சொல்லி 6th ஒரு டாபிக், 7th ஒரு டாபிக், 8th ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 9th அளவீடுகளும் அளவீடும் கருவிகளும் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 6th 9th வரைக்கும் லெசன் 1 கொடுத்துருப்பாங்க. அந்த அளவீட்டியல் இது 9th இருக்கிறது. இது ஃபுல்லாகவே ஓரலாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்கவியலின் பொது அறிவியல் விதிகள். இது புத்தகத்தில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஓன் நோட்ஸில் கொடுத்துருக்கோம். நம்ம நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பிடிஎஃப் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வந்து விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல். இதுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இயக்க விதிகள்னு சொல்லி 10th வந்து லெசன் 1 வந்து கொடுத்துருக்காங்க. இயக்கம் சொல்லிட்டு 9th வந்து லெசன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. விசை மற்றும் அழுத்தம் சொல்லிட்டு 8th வந்து லெசன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. விசையும் இயக்கமும் சொல்லிட்டு 7th வந்து டேர்ம் 1 லெசன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து விசையும் இயக்கம்னு சொல்லிட்டு 6th வந்து டேர்ம் 1 வந்து லெசன் 2 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விசையும் அழுத்தம் மற்றும் ஆற்றல் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த 5 லெசன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து வெப்பம் கொடுத்துருக்கோம். வெப்பத்துக்கு எங்கே வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெப்ப இயற்பியல்னு சொல்லி 10th வந்து லெசன் 3ஆகவும், வெப்பம்னு சொல்லிட்டு 9th வந்து 7th லெசனாகவும், வெப்பம்னு சொல்லிட்டு 8th வந்து 4th லெசனாகவும், வெப்பம் மற்றும் வெப்பநிலைன்னு சொல்லிட்டு 7th வந்து டேர்ம் 2 வந்து லெசன் 1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 6th வந்து வெப்பம் சொல்லிட்டு டேர்ம் 2 லெசன் 1 வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒளியியல்னு சொல்லிட்டு 10th வந்து ஒரு லெசனும், ஒளின்னு சொல்லிட்டு 9th வந்து ஒரு லெசனும், ஒளியியல்னு சொல்லிட்டு 8th வந்து 6th லெசனாகவும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒளியியல்னு சொல்லிட்டு 10th வந்து லெசன் 2ஆகவும், ஒளின்னு சொல்லிட்டு 9th 8th லெசனாகவும், ஒளியியல்னு சொல்லிட்டு 8th 6th லெசனாகவும், ஒளியியல்னு சொல்லிட்டு 7th டேர்ம் 3 வந்து லெசன் 1ஆகவும் கொடுத்துருக்கோம். மின்னியலுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா மின்னியலுக்கு வந்து 5 லெசன்ஸ் இருக்குது. இந்த 5 லெசன்ஸ் வந்து 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. 10th வந்து மின்னோட்டவியல், 9th வந்து மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க, 8th வந்து மின்னியல், 7th வந்து மின்னோட்டவியல், 6th வந்து மின்னியல். இப்போ வந்து 9th வந்து மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காந்தவியல் வந்து 9th வந்து காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் சொல்லி ஒரு டாபிக்கும், 8th வந்து காந்தவியல், 6th வந்து காந்தவியல் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே முடிச்சிங்கன்னா அன்றாட வாழ்வியல், இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும். இந்த டாபிக் வந்து ஒரே லெசன் தான். 10th வந்து 6th லெசனாக கொடுத்துருக்காங்க அணுக்கரு இயற்பியல்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் இந்த டாப்பிக்கில் வந்து பயன்பாடுகள் சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கோத்ரூ பண்ணிக்காங்க. அந்த பயன்பாடு வந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதோட வந்து இயற்பியல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எந்த டாபிக்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இயற்பியல் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகள் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புகள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவியல் கலப்படம். இதுதான் வந்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வேதியியல், தனிமங்களும் சேர்மங்களும் ஃபர்ஸ்டா கொடுத்துருக்கோம். தனிமங்களும் சேர்மங்களுக்கு வந்து 6th 10th வரைக்கும் எல்லா லெசனுமே கவர் ஆகுது. அதில் வந்து 10th வந்து 8th லெசனாக வந்து தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடுன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கும், 9th வந்து 12th லெசனாக வந்து தனிமங்களின் வகைப்பாடு அட்டவணைன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கு, 8th வந்து லெசன் 9 வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 7th வந்து டேர்ம் 1 லெசன் 3 வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த 3மே வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஓவரலாக வந்து படிச்சிங்கனாவே ஒரு 1 hour இருந்தாவே இந்த 3 டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் படிக்கக்குள்ளே வந்து எப்படி படிக்கிறீங்கன்னா டாபிக் வைஸில் படிங்க. தனிமங்களும் சேர்மங்களும் இருக்குன்னா இந்த 5 லெசன்ஸ் வந்து ஒட்டுக்கா பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அமிலங்களும், காரங்களும், உப்புகளும். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். டிஎன்பிஎஸ்சியில் வந்து மேக்ஸிமம் வந்து கொஷின்ஸ் வந்து இதில் தான் கேட்குறாங்க. அதனால வந்து இந்த டாபிக் வந்து அந்த 2 லெசன் தான் இருக்கும். இந்த 2 லெசன் வந்து தரவா படிச்சுக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பேஜஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக வந்து கோத்திலிருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அமிலங்களும், காரங்களும், உப்புகளும் வந்து 9th வந்து 14 லெசனாக கொடுத்துருக்காங்க. அமிலங்கள் மற்றும் காரங்கள் வந்து 8th வந்து 14 லெசனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக்னா பெட்ரோலிய பொருட்கள். பெட்ரோலிய பொருட்கள் வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் வந்து லெசன் 15 வந்து அன்றாட வாழ்வியல் வேதியியல் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பெட்ரோலிய பொருட்கள் மட்டும் படிச்சுக்காங்க. ஃபுல்லாக
இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா வந்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். இல்லை ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் படிச்சிங்கன்னா பெட்ரோலிய பொருட்கள் மட்டும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உரங்கள் பூச்சிக்கொல்லிகள். உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே லெசன் ஃபுல்லாகவே படிக்க தேவையில்ல. ஒரு குறிப்பிட்ட டாபிக் கொடுத்துருக்கோம், அந்த ஒரு குறிப்பிட்ட பேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம், அங்கே மட்டும் கவர் ஆகும், அதை மட்டும் படிச்சுக்காங்க. இப்போ 9th வந்து லெசன் 21 வந்து பொருளாதார உயிரியல் வந்து 284 to 285 அதுக்குள்ளே வந்து உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் வந்து கவர் ஆகுது, அதை மட்டும் படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை 8th வந்து லெசன் 23 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உரங்களும் பூச்சிக்கொல்லியும் 258 258 to 267 வரைக்கும் கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 6th வந்து டேர்ம் 3 லெசன் 3 வந்து அன்றாட வாழ்வியல் வேதியியல் கொடுத்துருக்காங்க. அதில் 40 to 41 வந்து படிச்சுக்காங்க. அன்றாட வேதியியலின் பயன்பாடுகள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எப்பவுமே கேட்குறாங்க டிஎன்பிசியில் ஒரு பயன்பாடுகள்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா லெசன்ஸ் இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து பயன்பாடுன்னு சொல்லி ஒரு சில டாபிக்ஸே தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த லெசன்ஸ் வந்து ஒரு வாரில் வந்து பாருங்கள். 9th வந்து 16வது லெசனாக வந்து பயன்பாட்டு வேதியியல், 8th வந்து அன்றாட வாழ்வியல் வேதியியல், 7th வந்து அன்றாட வாழ்வியல் வேதியியல்னு சொல்லி ஒரு லெசனும், 6th வந்து அன்றாட வாழ்வியல் வேதியியல். இது எல்லாத்துலேயும் வந்து மேக்ஸிமம் வந்து கீழே வந்து பயன்பாடுகள் கொடுத்துருப்பாங்க, அது ஃபுல்லாகவே வந்து கோ த்ரூ பண்ணிக்காங்க. இதோட வந்து கெமிஸ்ட்ரியும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. கெமிஸ்ட்ரி வந்து மொத்தம் 15 லெசன் தான். இந்த 15 லெசன்ஸ் வந்து படிக்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 days இருந்தாவே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 daysல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 days வந்து கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒன்லைன் நோட்ஸ்ல இருந்தால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து உயிரியல் தான் பார்க்க போகிறோம். உயிரினங்களின் முக்கிய கோட்பாடுகளும் உயிரினங்களின் வகைப்பாடுகள், பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், இதுதான் வந்து பார்க்க போகிறோம். உயிரியல் வந்து ஃபஸ்ட்டு வந்து தாவரியல் வந்து பார்த்துக்கலாம். உயிரியலின் முக்கிய கோட்பாடுகளும் உயிரினங்களின் வகைப்பாடும். இதுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா திசுக்களின் அமைப்பு, அது வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து 18வது லெசனாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 223 to 226 வந்து படிங்க. திசுக்களின் அமைப்பில் வந்து செல் உயிரியல் வந்து 7th வந்து கொடுத்துருக்காங்க. செல் வந்து சொல்லிட்டு 6th வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உணவூட்டம் மற்றும் சுவாசம், தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல், இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எங்கே படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 177 to 180 வரைக்கும் வந்து படிங்க. தாவர உலகம் மற்றும் தாவர செயலியல், இதுக்கு வந்து 232லேருந்து 233 வரைக்கும் படிங்க. 9th வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்துலகம் தாவர உலகம். 8th வந்து தாவர உலகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 7th வந்து வகைப்பாடுகளின் அடிப்படைகள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மட்டும் வந்து படிச்சிங்கன்னாவே வந்து தாவரவியல் வந்து முடியுது, பாட்னி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து விலங்கியல், பரிணாமம் மற்றும் மரபியல். இது வந்து எல்லா நண்பர்களுக்கும் வந்து புரியறதில்ல, ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதில்ல. இது வந்து படிக்கிறது உங்களுக்கு வந்து இது வந்து படிக்க வந்து இன்ட்ரெஸ்ட் தான் வந்து படிங்க, இல்லை லாஸ்ட்டாக வந்து ஓரலாக வந்து பார்த்துட்டு வாங்க. இது வந்து அதிகமாக இருக்கும். அந்த டாப்பிக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும். மரபியல் 18வது லெசனும் 10th வந்து 19 லெசனாக வந்து உயிரினங்களின் தோற்றமும் பரிணாமம் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லெசன் வந்து படிச்சிங்கன்னா பரிணாமம் மற்றும் மரபியல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து உடலியல். இப்போ உடலியல் வந்து நிறைய வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து இந்த டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப பெருசு. இந்த டாபிக் வந்து படிக்கிறதுனால வந்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா வந்து டைம் ஆகும், ஃபுல்லாக வந்து கவரும் பண்ண முடியாது. அதனால் வந்து இந்த ஒரு டாப்பிக்காக வந்து நிறைய செலவு பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் டிஎன்பிசியில் எங்கே கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்களோ அந்த பேஜ் நம்பர்ஸ் எங்கே கேட்டிருக்காங்களோ அது மட்டும் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் வந்து பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரத்த ஓட்ட மண்டலம். 10th வந்து தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் சுற்றுவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 201 to 210 வரைக்கும் கொடுத்துருக்கு. இந்த பேஜ் மட்டும் படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மனித உறுப்பு மண்டலம்னு சொல்லிட்டு 82 to 83 கொடுத்துருக்காங்க. அது வந்து 6th வந்து டேர்ம் 2ல 6th லெசன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இனப்பெருக்க மண்டலம். 10th வந்து 17 லெசனாக வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து எங்கே பேஜ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 246 to 253 கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 9th ஸ்டாண்டர்டில் வந்து லெசன் 20 வந்து விலங்குகளின் உறுப்பு மண்டலம் சொல்லிட்டு கவர் ஆகுது. அது எந்த பேஜில் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 246 to 248 கவர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 8th வந்து வளரிளம் பருவமடைதல்.
இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், ஈஸியாக வந்து படிச்சுக்காங்க கோத்ரூ. இந்த லெசன் வந்து ஈஸியாக தான் இருக்கும், கோத்ரூ பண்ணிக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் தான். நெக்ஸ்ட் வந்து நாளமில்லா சுரபி மண்டலம். இதுக்கு வந்து 10th வந்து 16வது லெசனாக வந்து தாவரம் மற்றும் விலங்குகளின் ஹார்மோன் சொல்லிட்டு 229 to 235 கவர் ஆகுது, படிச்சுக்க. நெக்ஸ்ட் வந்து 6th வந்து டேர்ம் 2ல லெசன் 6 வந்து மனித உறுப்பு மண்டலங்கள்னு சொல்லிட்டு 87வது ஒரு பேஜில் மட்டும் கவர் ஆகுது, இது படிச்சுக்காங்க. இது மட்டும் படிச்சிங்கனாவே போதும். மேக்ஸிமம் இதுலேருந்தே வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குது. இது வரைக்கும் வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்து இதுக்குள்ளே தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, வேறு எங்கேயும் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கேட்கல. அதனால் இது மட்டும் படித்தா போதும். ஏன்னா வந்து 5 கொஷின்ஸ் அது வந்து பிரித்து கொடுத்தாங்கன்னா பயாலஜியில் வந்து ஒரு கொஷின் தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு கொஷின் கேட்டாலும் இதுல வந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஒரு கொஷின் 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள். இதுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th வந்து 21வது லெசனாக வந்து உடல் நலம் மற்றும் நோய்களும், 9th வந்து 21 லெசனாக வந்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், 9th வந்து லெசன் 22 வந்து நுண்ணுயிர்களின் உலகம் கொடுத்துருக்காங்க. 8th வந்து லெசன் 16 வந்து நுண்ணுயிர்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து உடல்நலமும் சுகாதாரம் சொல்லி 7th ஒரு லெசனும், உடல்நலமும் சுகாதாரம் சொல்லி 6th ஒரு லெசனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓரளவு வந்து பார்த்துக்காங்க. சுற்றுப்புற சூழ்நிலை அறிவியல் சொல்லி ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பயாலஜி சத்தம் டாப்பிக்காக கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுலேருந்து எப்பவுமே வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அது எஸ்ஐ இருந்தால் 3 கொஷின்ஸ் வந்து, எஸ்ஐ பிசியாக இருந்தால் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது மொத்தமே வந்து 2 லெசன் தான். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து வேறு லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 லெசன் மட்டும்தான் சுற்றுப்புற சூழ்நிலை அறிவியல்னு சொல்லிட்டு. இது வந்து எக்ஸ்ட்ரா டிஎன்பிசி ஏடாக இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்ஐ சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 லெசன் தான். சுற்றுச்சூழல் மேம் சொல்லிட்டு 10th சூழ்நிலை அறிவியல்னு சொல்லிட்டு 9th தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்து சொல்லி 8th வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இது பண்ணிக்காங்க. இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னன்னு சொல்லிட்டு வந்து ஓரளவு வந்து பார்த்துட்டு வாங்க. டெய்லி வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி வேணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. நம்ம வீக்லி வந்து நம்ம டேலண்ட் சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரலாம். டெய்லி இல்லாமல் வந்து வீக்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம டேலண்ட் சேனல் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 வேர் டு ஸ்டடி வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.